மரணத்திற்கு பின் தன் தந்தையான சூரியனின் இருப்பிடத்தை அடைந்த கர்ணன் சூரியனிடம், தந்தையே, நான் என் நண்பன் துரியோதனுக்கு செஞ்சோறு கடன் தீர்க்க வேண்டுமென்ற நல்லெண்ணத்தோடு போர் புரிந்தேன். ஆனால் வஞ்சக கண்ணன் என்னை வஞ்சித்து வீழ்த்திவிட்டானே என்று புலம்பினான். அப்போது சூரிய பகவான், இல்லை கர்ணா, கண்ணனை வஞ்சகன் என்று சொல்லாதே. நீ ஒரு தவறு செய்து விட்டாய். செஞ்சோறு கடன் தீர்ப்பது சிறந்த தர்மம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் கண்ணனோ சாமானிய தர்மங்களை விட உயர்ந்த விசேஷ தர்மமாக விளங்குபவன். கிருஷ்ணன் தர்மஸ்தானம் என்று அதனால் தான் சொல்கிறோம். அந்த கண்ணன் என்ற விசேஷ தர்மத்துக்கு செஞ்சோட்டு கடன் தீர்த்தல் என்ற சாமானிய தர்மத்துக்கு முரண்பாடு வருகையில் விசேஷ தர்மத்தை கை கொள்ள வேண்டும். நீ அதை விட்டு விட்டாய். சாமானிய தர்மத்தை கை கொண்டு விசேஷ தர்மத்தை கைவிட்டாய். அதனால்தான் அழிந்தாய். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது உயர்ந்த தர்மம்தான். அதற்காக இரணியன் பேச்சை கேட்டு பிரகலாதன் நடந்தானா? நரசிம்ம என்ற விசேஷ தர்மத்தை அல்லவா கை கொண்டான். விபீஷணனோ தன் அண்ணன் ராவனுக்கு நன்றி பாராட்டுதலாகிய சாமானிய தர்மத்தை விட்டு விசேஷ தர்மமான ராமனை வந்து பற்றவில்லையா? தாயிற்று சிறந்த கோயிலும் இல்லை என்பதற்காக கையின்றி அசைக்கும் பாரதன் உடன்பட்டானா? மகனே, சாமானிய தர்மங்களை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் விசாக தர்மத்தோடு அதற்கு முரண்பாடு ஏற்படும் சூழ்நிலையில் விசாக தர்மத்தை முக்கியமாக கை கொள்ள வேண்டும். அவ்வகையில் கண்ணனோ அனைத்து தர்மங்களும் சாரமான விசேஷ தர்மம் என உணர்வாயாக என்றார். வடமொழியில் விசாகம் என்றால் தர்மம் என்று பொருள். வர்சாகபி என்றால் தர்மமே வடிவானவர் என்று பொருள். கர்ணனுக்கு சூரியன் உபதேசப்படி தர்மமே வடிவானவராக திருமால் விளங்குவதால் வர்சாகபி என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சாஸ்திர நாமத்தின் 102வது திருநாமம். வர்சாகபியே நமக என்ற திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் முரண்பாடான சூழ்நிலைகளில் நாம் சிக்கிக் கொள்ளும் போது சரியான முடிவெடுக்கும் ஆற்றலை திருமால் நமக்கு தந்தருள்வார்.